நீங்கள் இப்பொழுது ஆளும் அரசாங்கத்தை பற்றி சொல்லியிருந்தீர்கள். கடந்த காலங்களில் கூட நீங்கள் பல அங்கம் வகிக்கின்ற அமைச்சு பதவியில் கூட இருந்தீர்கள். உங்களால் ஏன் தமிழ் தரப்புக்கு ஒரு தீர்வுகளை வலியுறுத்த முடியவில்லை அல்லது முன்வைக்க முடியவில்லை? இல்லை, அதாவது நான் நீண்ட காலமாக சொல்லி வருகின்ற ஒரு விடயம், எனக்கு போதிய வாக்குகளும் அந்த ஆசனங்களும் கிடைக்காதான். நாடாளுமன்றத்தில் இலக்கங்கள் முக்கியம். அப்போ இந்த விரலுக்கு தக்கின வீக்கம் என்பது போல எனக்கு கிடைச்ச வாக்குகளும் ஆசனங்களும் போதாது. உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குமோ தெரியாது, 2012ஆம் ஆண்டு ராஜபக்ச அரசாங்கத்தில் நானும் அமைச்சராக இருந்த நான். அப்போ அந்த அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர், அவர்களுக்கு அன்றைக்கு 3-2 கூட இருந்தது, அந்த அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியஸ்தர் வந்து இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாமல் பண்ணுவது அல்லது அதனுடைய அதிகாரங்களை இன்னும் குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தவர். அந்த வகையில் நாடாளுமன்றத்தில் ஒரு பிரேரணையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தவர். அந்த வேளையில் நாங்கள் அன்றைய ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தோம். கிட்டத்தட்ட 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் அமைச்சர்களாக இருந்தவர்கள், கட்சி தலைவர்களாக இருந்தவர்கள், கட்சியினுடைய பிரதிநிதிகளாக பிரமுகர்களாக இருந்தவர்கள்,